அகாடமி ஓபன் பண்றதுல எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லை. கரெக்டு தான். சரி, நான் பில்லை கட்டிட்டு வந்துடுறேன். தேங்க்ஸுங்க. எதுக்கு? எங்க அப்பாவை டான்ஸ் அகாடமியோட ஓப்பனிங்க்கு ஒத்துக்க வச்சதுக்கு. அங்கிள் வேண்டான்னு சொன்னப்போ உங்க கண்ணுல கண்ணீர் பார்த்தேன் பூமி. அந்த கண்ணீரை பார்க்க முடியாம தான் அங்கிளை ஒத்துக்க வச்சேன். உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் பூமி. பாத்தீங்களா, உங்க ஆட்டோகிராஃப் அப்படியே வச்சிருக்கேன். இவ்ளோ நாளா அந்த ககன் அந்த பூமிய காப்பாத்திக்கிட்டு வந்தான். இப்ப அவளுக்கு துணையா அவளோட தம்பி கிளம்பிட்டானா? ஆமாம்மா, அதுல சந்தேகம் என்ன இருக்கு? பூமியை காப்பாத்துனது அவ தம்பிதான். ஆமா 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 ஆமா. கரெக்டா தான் சொன்னீங்க. பூமியை காப்பாத்துனது அவ தம்பிதான். இவ்வளோ நாளா இந்த அபூர்வா பூமிக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை உருவாக்கிக்கிட்டே வந்தாங்க. இன்ஃபேக்ட் தேவைப்பட்டா கொல்லணும்னு கூட நினைச்சாங்க. இப்போ அத உங்க கையில எடுத்துக்கிட்டீங்களா மிஸ்ஸஸ் சாதனா? மொத்தத்துல நீங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த பிளானை போட்டிருக்கீங்கன்னு நல்லா புரியுது. நினைச்சத நினைச்ச மாதிரியே நடத்தி அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி காட்டி பூமி எப்படியாவது வழியில இருந்து நீக்கிடலான்னு பாக்குறீங்க. வாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இந்த வாட்டி உங்களை அந்த சரச்சந்திரா இல்ல, அவங்க தாத்தாவே இறங்கி வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு ஒன்னும் புரியல ககன். நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன். எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி நீங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து மிஸ்கைட் பண்ண பாக்குறீங்களா? ஏய், நீ இப்ப என்னத்தை கேட்டியோ அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ உண்மையிலே எங்களுக்கு எதுவும் புரியல. நாங்க 3 பேரும் இங்க பூமி ஆக்சிடென்ட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை தவிர பூமியை கொல்றதுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் பிளான் போடல. ஏதோ நம்ம நல்ல நேரம் பூமிக்கு எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டா, அத பத்தி தான் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். சித்தி என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லு. ஆமாப்பா, அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம்பா. நீ இப்ப என்ன கேட்டுட்டேன்னு எங்க 3 பேர் மேலயும் இப்படி கோவப்படுற? முதல்ல அந்த விஷயத்த சொல்லு. இதோ இந்த மருதாணி சித்தி, இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? பூமியை காப்பாத்தினது அவ தம்பிதான்னு அவங்க சொன்னாங்களே, அதுதான் கேட்டேன். சும்மா விட மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மாடி, வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுவோமோன்னு பயந்து கொற்ற மழையில கூரை மேல உட்காந்த மாதிரி இருக்கு கதை. இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி அமைதியா இருக்கு. என்ன மேடம், இவன் வந்து இப்படியெல்லாம் நம்மள பயமுறுத்துறான்? அப்படின்னா நாம இனிமே அந்த டான்ஸ் அகாடமி விஷயத்துல தலையிட முடியாதா? அத ஓபன் பண்றத தடுக்க முடியாதா? ஆகாது. ஆக நான் விட மாட்டேன். இவன் என் ஈகோவை உசுப்பேத்தி விட்ட ஒவ்வொரு தடவையும் இவன் பேசினதெல்லாம் வெறும் வெட்டு பேச்சுன்னு நான் அவனுக்கு நிரூபிச்சு காட்டியிருக்கேன். நீ கவலைப்படாம இரு சாதனா, டான்ஸ் அகாடமி ஓபன் ஆகாது.
என்ன மாமா, என்ன அநியாயம் இது? அந்த ககன் நம்மளுடைய எதிரி. மனமேடையில அவன் நம்மள அவமானப்படுத்தினது காயம் மாதிரி இன்னும் நம்மள வதச்சுக்கிட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்டவனோடு சேர்ந்து நம்ம பூமி எப்படி அகாடமி நடத்துவா? அதுக்கு எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க? வேற என்ன பண்ண சொல்றா பூர்வா? நம்ம பூமியை கட்டிக்க போற உதயே அவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் அகாடமியை நடத்துறதுல என்ன தப்புன்னு கேக்குறா. அவனே என்ன ஒத்துக்க வைக்கவும் முயற்சி பண்றான். இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? நீங்க எதுவும் பேச மாட்டீங்க மாமா. உங்களுடைய நல்ல குணம்தான் இந்த குடும்பத்துக்கு தொடர்ந்து கஷ்டத்தை கொண்டு வருது. சரி விடுங்க, நானே இத பாத்துக்கிறேன். ககனோடு சேர்ந்து அகாடமி வைக்க கூடாதுன்னு நான் அவகிட்ட கட் அண்ட் ரைட்டா சொல்றேன். தேவைப்பட்டா நம்ம பூமியோட கை காலையாவது கட்டி போட்டு அவளை வீட்லயே இருக்கிற மாதிரி பண்றேன். வேண்டாம் பூர்வா, எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் பூமி அவன் கூட தான் நடத்தணும்னு நினைக்கிறான்னா உன் வார்த்தைய அவ கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டா. என்னம்மா மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு போறாரு? வேற என்ன, நமக்கு பிரச்சனை எதுக்கு? டான்ஸ் அகாடமி ஓபன் பண்ணட்டும்னு சொல்லிட்டு போறாரு. ஓப்பனிக்கு நாமளும் போலாம். அப்போ ஸ்வீட் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அத உள்ளங்கையில வச்சு நக்கி நக்கி வாய மூடு. அது ஓபன் ஆகாது. ம். ஸ்வீட் எல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. நீ என்ன அவ்ளோ குறைச்சு எடை போடாத சித்தி. அந்த அகாடமிய ஓபன் பண்ண நான் விட மாட்டேன். ஹலோ சிவா, இப்ப எப்படி இருக்கக்கா? நான் நல்லா தாண்டா இருக்கேன். ஆமா, நான் உன்னை இந்த வீட்ல இருந்து ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. நீ இந்த மாதிரி நிலைமையில இருக்கன்னு தெரிஞ்சும் உனக்கு ஃபோன் பண்ணாம எப்படிக்கா இருக்க முடியும்? நீ என் தம்பின்னு தெரிஞ்சிட்டா அப்புறம் நீ தான் கஷ்டப்படுவ. அப்புறம் இங்க வர மாதிரி ஆயிடும்டா. எனக்கும் அதுதான் வேணும்க்கா. இந்த மாதிரி நேரத்துல நான் உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன். நினைக்காத, அப்புறம் உன்னோட உயிருக்கே ஆபத்தா போயிடும். நான் தான் சொன்னேன்ல, இங்க ஒரு பிரம்ம ராட்சசி இருக்கான்னு. அவ என்ன கொல்றதுக்கே பல தடவை முயற்சி பண்ணிருக்கா. இதுல நீ எல்லாம் ஒரு கணக்கா? ஒவ்வொரு தடவையும் அதுல இருந்து என்ன மாமா தான் காப்பாத்தினாரு. அதனாலதான் உன்னை அங்கேயே இருக்க சொல்றேன். அப்படியாக்கா? யார் அந்த அக்கா? அக்கா யாரு? ஹேய், நான் கேட்ட கேள்வியை திருப்பி என்கிட்டயே கேக்குற? இப்ப போன்ல பேசிட்டு இருக்கல, அந்த அக்கா யாரு?